வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ரிவ்யூ பார்க்க போகிறோம் த மேட்ச் பிட்வீன் மும்பை அண்ட் த பஞ்சாப். பஞ்சாப் ஒன் சைடடா ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன ப்ராப்ளம் இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டாஸ். மேனேஜ்மெண்ட் விக்கெட் ப்ரிப்பேர் பண்ணாங்களா இல்லை மும்பை அசோசியேஷன் விக்கெட் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு எக்ஸாக்டாக தெரில. விக்கெட் கொஞ்சம் டூ பேஸாக கொடுத்துட்டாங்க. இது மும்பையில ஐடியிலே கிடையாது. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மும்பை 195 அடிச்சாங்க. அது ஒரு 10 to 15 ரன் ஷார்ட் தான். பட் 210 அடிச்சிருந்தாலும் டியூ 10 ஓவர்ஸுக்கு அப்புறம் ரன் டைம் பவுலிங் பாலை சேஞ்ச் பண்ணாங்க. ஒன் டைம் ரூல்ஸ் பிரகாரம் பால் சரியில்லைன்னு மாத்தினாங்க. அடுத்த டைம் அம்பையரே மறுபடியும் பார்த்துட்டு பால் ரொம்ப இதா இருந்துச்சுன்னு மாத்தினாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் டிசிஷனா இல்ல எந்த டிசிஷன் தெரியல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்டர்வியூ எடுத்தாங்க ஜெயவர்தனேவே. அப்பயே சொன்னாரு 190-195 பார் ஸ்கோரா இருக்கும், அதை தான் நாங்க டார்கெட் பண்ணுவோம் முதல் அப்படின்னாரு. இது டூ பேஸா இருக்குன்னு சொன்னாரு விக்கெட்டு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படி தெரியவே இல்லை, கிளீனா பேட்டுக்கு வந்துச்சு. உண்மையாலும் பாலே ஹோல்ட் ஆகல. சர்துல் தாக்கூரோட 8 ஓவர் ஹோல்ட் ஆச்சு. நக்கிள் பால்லாம் போட்டாரு. அதுக்கப்புறம் அவர் போடுறதெல்லாம் 6-4 தான் இருந்துச்சு. நான் பேசுறதெல்லாம் பேசிட்டேன். மெயினா நீ உன் தாட்ஸை சொல்லு. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொன்னா பஞ்சாப் வந்து ஒன் சைடாக ஜெயிச்சிருக்காங்க. மும்பையில் என்ன ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ்னு பார்க்குறேன்னா, ஒரு பேட்டிங்கில் ஓப்பனிங் வந்து ரிக்கில்டன் யூஸ் பண்ணுறதுக்கு டிகாக் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிட்டாரு. பேசாம எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கு டிகாக் வந்து நீங்கள் பழைய ஸ்குவாடை சொல்கிற ட்ரென் போல்ட் எல்லாம் ட்ரை பண்ணீங்க. அதே மாதிரி நீங்க ஏன் டிகாக் வித் ரோஹித் சர்மா பேர் நீங்க ட்ரை பண்ணலாம் எனக்கு தெரியல. அவரை வந்து நீங்க ஒரு ஹோப்பே இல்லாம நீங்க டக்அவுட்ல உட்கார வச்சு ரிக்கில்டன் மேல இது பண்ணீங்க. ஓகே, ஃபியூச்சருக்காக பண்றீங்க, ஓகே. பட் இருந்தாலும் அவர் ஃபார்ம் இல்லாதப்ப இவர் ஒரு நல்ல இம்பாக்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் சிங்கிள் ஹேண்ட் அவர் தான் ஒரு 110 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மேபி அடுத்த மேட்சஸ்ல இவருக்கு கண்டினியூ சான்ஸ் கொடுத்தா கூட நல்லா ஸ்கோர் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா இல்லாத பட்சத்துல இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும்னு சொல்றேன். அது ஒன்று இருக்கு மும்பைட்ட. செகண்ட் மும்பை வந்து என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஸ்பின்னிங் அட்டாக் இல்ல. பட் ஸ்பின்னிங் அட்டாக் ஒரு மேஜரான ஒரு இம்பாக்ட் இன்னைக்கு இல்ல. பட் இருந்தாலும் அவங்களோட நமந்தீர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். நவந்தீரும் டிகாக்கும் நல்ல பார்ட்னர்ஷிப். சூரியகுமார் யாதவ் அது வந்து அன்லக்கினோட ஃபீல்டிங் பிளேஸ்மென்ட் கரெக்டா இருந்தது. அந்த பால் புஷ் பண்ணாங்க கரெக்டா. சகல் அங்க பிளேஸ்மென்ட் எல்லாம் ஜெனரலா அங்க நிக்கிறதுடா பவர் பிளேல. இல்ல நான் பார்த்தேன். சகல் அங்க நிக்க வச்சாங்க. நிக்க வச்சு கன்ஃபார்ம் அடிச்சாங்க. அடிக்க ஏதோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கரெக்டா ஃபீல்டு நெகர கூட இல்ல. கரெக்டா சகலுக்கு அப்படி பிச்சஸ்ல போட்டு பிடிச்சாரு. சரி, ஓகே. என்ன பிரச்சனைனா மும்பைக்கு ஓவராலா பேட்டிங்ல இப்ப ரோஹித் சர்மா இல்லாதனால டிகாக்கு உள்ள கொண்டு வரும்போது ஃபாரின் ஸ்லாட்டே கசகசன்னு ஆட மாத்தினாங்க. இப்ப தீபக் சகர் அவருக்கு பால் ஸ்விங் ஆகலினா எஃபெக்டிவே இல்ல பால்ல ஹோல்டு, ஐ மீன் பிச்சில் ஹோல்ட் ஆகி போகணும். நக்கிள் பால் ஸ்லோயர் பால் போட்டு மேனேஜ் பண்ணுவாரு. ஏன்னா மும்பை விக்கெட்ல கன்ஃபார்ம் ஐடியில இல்ல. பால் ஸ்விங் ஒரு ஓவர் 2 ஓவர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹர்ஷதீப் கிடைச்சிச்சுல, அது மாதிரி இன்கேஸ் மும்பை ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டிருந்தா கிடைச்சிருக்கும் இந்த விக்கெட்ல. அது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால உள்ள கொண்டு வந்தாங்க ட்ரெண்ட் போல்டுக்கு பதிலா. நீங்க அடுத்த மேட்ச் ஒண்ணுமே இல்லை, சிம்பிள். தீபக் சார் வெளியில ட்ரெண்ட் போல்டு உள்ள. ரிக்கில்டன் நீ சொன்ன முதல்ல டிகாக் ஆட வச்சிருக்கலான்னு. ஏன்னா ரிக்கில்டன் ஃபர்ஸ்ட் மேட்ச் 83 என்னமோ அடிச்சாரு. அவரும் நல்ல டச்ல தான் இருந்தாரு. பட் ஒரு 2-3 மேட்சா தான். அதான் அப்படி பார்க்கும்போது ஓப்பனிங் பேர் வந்து ஸ்கோர் பண்ணனா ட்ரபிள் ஆகிறது யாரு? மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஃபினிஷர்ஸ் எல்லாருமே ட்ரபிள் ஆகுறாங்க. இப்போ என்னன்னா ஒரு 10th ஓவருக்கு மேல வர வேண்டிய ஒரு பவர் பிளே வந்தாருன்னா அவர் ட்ரபிள் ஆகுறாருல. நெக்ஸ்ட் எடுத்ததையும் ஃபினிஷிங் கடைசி 4 ஓவர் பவுலிங் நல்லா போட்டாங்க. விக்கெட்டும் ஸ்லைட்டா ஹெல்ப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பவுலிங் நல்லா போட்டாங்க. இன்டு த விக்கெட் ஸ்லோயர் பால்லாம் கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சு. உண்மையாலுமே யாருக்கரும் நிறைய போட்டாங்க. ரதர்ஃபோர்டுக்கெல்லாம் வைக்கவே இல்லை. 5 பால் அவனுக்கு போட்ட 5 பால் யாருக்கு, அதுவும் அப்ரிஷியேட் பண்ணணும். விக்கெட்டும் ஹெல்ப் பண்ணுச்சு. மும்பையும் இன்னும் கொஞ்சம் பவர் ஹிட்டிங் அந்த அளவுக்கு நல்லா போட்டனால போக முடியல. அது ஒரு மேட்ரு. ஒன்னு என்னன்னா சொல்லு.
ஸ்ரேயஸ் ஐயரோட கேட்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் மேட்ச் டர்ன் பண்ணுச்சு. நான் ஹார்திக் பாண்டியா வந்து அடிக்க போற டைம்ல சரியான ஹைட்டான கேட்ச். அப்படியே அந்த ஃபீல்டுக்கு, அதாவது இந்த பவுண்டரி லைன் கிட்ட போயிட்டு ஒரு கேட்ச்ங்கிறது நேத்து வந்து யாரு அப்துல் சமத் நினைக்கிறேன். அப்துல் சமத் பண்ணாரு எப்படி பண்ணா, இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் எப்படி பண்ணா? அப்துல் அந்த சமத் ஹைட்டு தான், நான் அந்த ஹைட்டு தான் சொல்றேன். இப்படி ஒய்டா போறதுல ஹைட், இன்னைக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஹைட் கொடுத்துட்டான். அந்த பேர் வந்து பார்த்து பிடிச்சான். எனக்கு இது அதுதான் நானும் அன்னைக்கு சொன்னேன். அப்படி ஹைட் போட்டா நேத்து கேட்சோட இன்னைக்கு கேட்ச் டைமே இல்ல. ஆமா, ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ் ஆஃப் த பாடி வெளிய. ஆனா அந்த அந்த மைண்ட் எப்படி ஹைட், அதான் சொல்றேன். ஹைட்டா போட்டேன்னா அந்த பக்கம் இருக்க ஃபீல்டுக்கு வந்து டைம் இருக்கும். ஆனா அப்துல் சமத் என்ன தப்பு பண்ணானா, வைடா போட்டான். கிராஸா வைடா போட்டோனே அதனால கேட்ச் பண்ண மாட்டேன். அந்த பவுண்டரி லைன்ல கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கரெக்டா எங்க இருக்கான்னு பார்த்து வீச முடியாது, அதுக்குள்ள முதிச்சிருவோம் கீழே. அதனால ஹைட்டா தூக்கி போட்டா நீ ரைட் லெஃப்ட் போனாலும் டைம் இருக்கும் ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணி பிடிக்கிறது. ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ஏர்ல ஒரு செகண்ட் ஹோல்ட் ஆனாருவாரு அந்த இடத்துல. அதுக்கெல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். ரியலி அப்ரிஷியேட். அங்க சூரியகுமார், ரோஹித் சர்மா எல்லாம் வாய குழந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க, அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல கேட்ச். ஆப்பனண்ட் கூட அப்ரிஷியேட் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. நெக்ஸ்ட் எடுத்ததையும் பும்ராவோட கேட்ச், அது பிடிச்சிருக்க வேண்டிய கேட்ச் விட்டுட்டாரு. அப்பவும் மித்த கீழே வந்த பேட்ஸ்மேன் ஆடி இருப்பாங்க. பட் அது ஒரு ஈஸி கேட்ச் தான். பும்ரா 5th மேட்சா விக்கெட் எல்லாம் போறாரு. பட் அவரு அந்த இன்னைக்கு 2 ஓவர் டேக் டவுன் பண்ணாங்க, 2 ஓவர் பார்த்தாங்க. நம்ம பெஸ்ட் பவுலர் பும்ராவோட ஃபர்ஸ்ட் 2 ஓவரை வந்து பார்த்தாங்க, கடைசியில போக போக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது சர்ப்ரைசிங் இருந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா அவரு நோபால் எல்லாம் போட்டாரு, கொஞ்சம் அவர்கிட்டயும் தப்பு இருக்கு. பிளஸ் பாலும் எப்படி சொல்றது, ஐ மீன் யாருக்கரை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. பாலும் டியூ நிறைய இருந்துச்சு உண்மையாலும். இல்ல உண்மையால் மும்பை புவர் கிரிக்கெட் தான் ஆடினாங்க. புவர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் கிரிக்கெட் தான் ஆடினாங்க. 196 போட்டிருக்காங்க ஸ்கோரு. புவர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான கிரிக்கெட் தான் ஆடினாங்க. பட் டியூ கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. கடைசி ஒரு வரைக்கும் போகும் நினைச்சேன், பட் ஈஸியா எடுத்துட்டு போயிட்டு அடிச்சிட்டாங்க. பிரபல்ஜன் சிங், அவன் பேர் என்ன? பிரப்பர். எனக்கு வாயில வர மாட்டேங்குது, இங்க மைண்ட்ல வருதானே, வாயில வர மாட்டேங்குது. பிரபன், சரி ஓகே, பி சிங்னு வச்சுக்கோ, சொல்லு. அந்த சிங் வந்து இன்னைக்கு நல்லா விளையாண்டான், ஒரு டேக் டவுன் ஆனான். ஆக்சுவலா யாரையும் பார்க்கல, நல்ல பேட்டிங் நல்லா பண்ணான். இந்த இடத்துல வந்து நான் வந்து நீங்க ட்ரெண்ட் போல்ட் மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். என்னதான் விக்கெட் லெஸ்ஸா போயிருந்தாலுமே ட்ரெண்ட் போல்ட் இந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணி நான் நினைக்கிறேன். ஒரு பும்ராவை மட்டும் ஸ்டாண்ட் பண்ணி, அதத்தான் சொன்னேன்ல. இப்ப ரோஹித் சர்மா இருந்திருந்தா ரிக்கில்டன் உட்கார வச்சுட்டு ட்ரெண்ட் போல்ட் அப்படியே கொண்டு வந்திருக்கலாம். ஃபாரின் ஸ்லாட் பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லைன்னா இறக்கி இருப்பாங்க. அடுத்த மேட்ச் இறக்கிடுவாங்க. ரோஹித் சர்மா இல்லாதனால நீங்க டீகாக் பண்ணீங்க, அது அப்ரிஷியேட், அது ஓகே. இப்போ ரோஹித் சர்மா இருந்திருந்தானா யாராச்சும் ரிக்கில்டன் டீகாக்ல யாராச்சும், ரிக்கில்டனே இருக்கிறாருன்னே வச்சுக்கோ, இப்போ தீபக் சஹருக்கு பதிலா ட்ரெண்ட் போல்ட் ஆடி இருப்பாரு. ஆனா இன்னொன்னு சொல்றேன், ரிக்கில்டனும் டீகாக்கும் ஓப்பனிங் பேர் டேஞ்சரஸ் எம்ஐக்கு. பிகாஸ் ரெண்டு பேர், ஒரு நிமிஷம், ரெண்டு பேருமே ஒரே கைண்ட் ஆஃப் ஷாட்ஸ் தான் ஆட போறாங்க. டீகாக்கோட அப்படியே எப்படி சொல்றது, ஒரு காப்பி மாடு தான் ரிக்கில்டன். அப்ப நீங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ட்ரை பண்றப்ப பவுலர் ஈஸியா கேட்ச் பண்ணிடுவான். இன்னைக்கு அப்படியே ரிக்கில்டன் பாத்தீங்கன்னா அதே லெக் சைடு தான். சோ ரெண்டு பேருக்கு டேஞ்சரஸ். அடுத்த மேட்ச் ரோஹித் சர்மா வந்துரும். மண்டே தவணி மேட்ச் மும்பைக்கு, ஜிடியோட அகமதாபாத். அது கொஞ்சம் அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 5ல் 1 வின் தான் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல கீ மூமெண்ட்ஸ் பத்தி பார்த்து இந்த ரிவ்யூ முடிச்சுக்கலாம். கீ மூமெண்ட் நம்பர் 1, அந்த கேட்ச் டிராப் ஃப்ரம் பும்ரா. ஏன்னா அவன் தான் கடைசியில வந்து 80 yards அடிச்சு ஜெயிக்க வச்சான். விட்டது 11 ரன்ல. அப்போ ஆல்ரெடி 30க்கு 1 இருந்துச்சு 3 overs. அப்போ இன்னொரு விக்கெட் எடுத்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவன் தான் இவர் ஸ்ரேயஸ் ஐயரை விட ஸ்டார்டிங்ல அவன் தான் டேக் டவுன் பண்ணான் சிங். அவன் கேட்ச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. சரி ஓகே, பும்ரா ஹார்ட் டே விட்டுட்டான், ஒன்றும் முடியாது. அடுத்த மேட்ச் அவன் மேட்ச் வின்னர், ஜெயிச்சு கொடுப்பான் இன்னும் 2-3 மேட்ச் கூட. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஹர்திக் பாண்டியா கடவுளையெல்லாம் வேண்டிக்கிறாரு மேல பார்த்துட்டு, நான் என்ன பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நீங்க மேபி கேப்டன்ஷிப் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு, அதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் தோணுது.
இல்ல கேப்டன்சி எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னு நான் சொல்றேன். இப்ப கேப்டன்சி எப்படி இருக்கும்னா, நம்ம மைக்க புடிச்சிட்டு கமெண்டரியில ஈஸியா பேசிடுவாங்க. பிளஸ் நம்ம இங்க உட்காந்துட்டு காலேஜ்லயோ கிளாஸ்லயோ இது மாதிரி மீட்டிங்லயோ ஈஸியா பேசிடுவோம். பட் கேப்டன்சிங்கிறது ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவோட திங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு நீ போவ. அது வந்து எப்படி சொல்றது, ஒரு டேட்டா அனலிஸ்ட் அது மாதிரி கோச்சஸ் அவங்களோட பிளான் பண்ணியிருப்பேன். இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு இது மாதிரி ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன், நான் எக்ஸிக்யூட் பண்றேன்னு நினைச்சு போவேன். அது வந்து கரெக்டான பிளானா தான் இருக்கும். ஏன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. காரணம் பவுலர் சரி எக்ஸிக்யூட் பண்ண மாட்டான். அந்த இடத்துல கேப்டன்சி மட்டும் கரெக்டானு சொல்ல முடியாது. பவுலர் எக்ஸிக்யூட் பண்ணணும், டீம் கரெக்டா ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் ஓகே, ஸ்டாட்டிக்ஸ் போடுறது, பிளான் பண்றது, பிளான் ஏ பி சி டி வரைக்கும் போடுறது, அதெல்லாம் வேற விஷயம். நான் அதெல்லாம் சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ ஒரு கேப்டனா ஓவரை ஷிஃப்ட் ஒழுங்கா பண்ணணும். ஓவர் ஷிஃப்ட் வந்து எங்க மேட்ச்லயே நீங்க வந்து மார்க்கண்டேக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ரஜத் படேல் அடிப்பான்ட்டு அந்த மாதிரி கொண்டு வந்தீங்க. ஷார்ட் டிலே பண்ணீங்க. இன்னைக்கு மேட்ச்ல பாத்தீங்கன்னா நீ வந்து ஒரு பிளேயிங் 11 கொண்டு போறப்பே உனக்கு தெரியுது பிச் இப்படி இருக்குன்னு. ஏன்னா அது வந்து ஹோம் கிரவுண்டு, வேற கிரவுண்ட் இல்ல, ஹோம் கிரவுண்ட் இருக்கனால எவ்வளவு அனலிஸ்ட் இருக்காங்க, அதெல்லாம் எல்லா பிச்சும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஹோம் கிரவுண்டுங்கிறப்ப ஒரு அட்வான்டேஜ், ஆடர் அட்வான்டேஜ்ரா. நீங்க ப்ராக்டிஸ் அங்கதான் பண்றீங்க, கண்டினியூஸா நீங்க 7 மேட்ச். அந்த பஞ்சாப் வந்து அந்த அன்னைக்கு தான் வராங்க, அந்த மேட்ச்க்காக தான் வராங்க, நீங்க அங்கேயே தான் இருக்கீங்க. சோ அப்ப இருக்கப்ப உங்களுக்கு இந்த பிச்சுக்கு வந்து நீங்க போல்ட் தேவை. அவர் விக்கெட் எடுக்கலாம். ஒரு நம்மளால ஒரு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கு விக்கெட்டை மாத்தி மாத்தி குடுக்குறாங்கடா. அந்த சென்டர் விக்கெட்டு இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி விக்கெட் மேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆர்சிபி மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸும் நல்ல பேட்டிங் கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சூப்பர் பேட்டிங்கா தான் இருந்துச்சு, செகண்ட் இன்னிங்ஸும் பேட்டிங்கா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அப்பப்போ பால் வந்து ஹோல்ட் ஆகி வந்துச்சு. சூரியகுமாருக்குலாம் ஒரு சண்டை அந்த ஸ்விங் ஆகி நின்னு வந்துச்சு லென்த் பால், அது கரெக்டா மாட்டி அவுட் ஆன. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல 2 மேட்சும் பால் பேட்டுக்கு நல்லா வந்துச்சுடா. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கூட அவன் ஸ்லோவர் தான் போட்டான் தவிர பால் நின்னு வர மாதிரி எனக்கு தெரியல. அப்படி பால் நின்னு வர மாதிரி இருந்தா டிகாக்கு எப்படி அடிச்சிருப்பாங்க, நமந்தீர் எப்படி அடிச்சிருப்பாங்க. அதான் டிகாக்கே திணறனா, நீ நல்லா பாரு, கடைசியில் ஸ்ட்ரைக் பண்ண முடியல. காரணம் வந்து அவங்க வந்து ஸ்லோ. இங்க பாரு, மும்பைல ஜெனரலா நீ ஸ்லோயர் ஒன் போட்டா எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா பால் வந்து வலுக்கிட்டு பேட்டுக்கு வரும் சத்தியமா. அதனால 7 இன்னிங்ஸ்ல பும்ராவே ஸ்லோயர் பால் போட்டு டேக் டவுன் பண்ணி அடிச்சாங்க. பும்ராவோட ஸ்லோயர் பால் டிசீவ் ஈஸியா ஆயிடுவாங்க, பட் அடிச்சிட்டாங்க. காரணம் டியூ கொஞ்சம் விக்கெட் ஈஸியா இருக்கு, அதனால மும்பை தோத்தாங்கனால முட்டு கொடுக்கல, போய் தோத்துட்டாங்க. இது ஒரு ரீசன், மும்பை பிச்சில் இது ஒரு ரீசன். பழைய காலத்து மாதிரி இருக்கு. என்னோட கீ மூமெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மூமெண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸரோட கேட்ச், ஹார்திக் பாண்டியா பிளாஸ்ட் ஆகிற டைம்ல கரெக்டா டேக் ஆன் ஆகிற டைம்ல ஒரு நல்ல கேட்ச், அங்க மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சு. செகண்ட் வந்து என்னன்னா பீசிங் நல்லா அடிச்சுட்டு இருந்தாலுமே ஸ்ரேயஸரோட நமந்தீரோட கேட்ச் விட்டதுனால ஸ்ரேயஸர் அடுத்த பாலே ஒரு 6. பட் ஸ்ரேயஸரோட முடிஞ்சு போச்சுடா. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் முடிஞ்சாலும் 24 பாலுக்கு 24 ரன் நம்ம வேணும்னு நினைக்கிறேன். 30 பாலுக்கு ஸ்ரேயஸோட ஃபார்ம் கண்டினியூ ஆகுதுங்கிறேன். ஆமா நல்ல கேப்டன்சி ஓகேவா, நல்லா தான் பண்ணா. ஒரு கேப்டன் நாக்கா ஆஸ் யூசுவல் சொல்ற மாதிரி கேப்டன் நாக்கா நல்லா பண்ணான். பீசிங் மட்டும் அடிச்சதுனா ஒரே இப்ப டிகா அடிச்ச மாதிரி இவன் மட்டும் தான் அடிச்சிருக்க முடியும். பட் இன்னொரு அசிஸ்ட் கொடுத்தது ஸ்ரேயஸர் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு நல்ல கீ மூமெண்டா இருந்துச்சு. 2 மூமெண்ட்னாலே மேட்ச் முடிஞ்சுச்சு. சரி ஓகே, 5 மேட்ச் 1 வின் தான் எடுத்திருக்காங்க மும்பை. கேன் தே கம் பேக்கா? தே ஷுட் கம் பேக். இதுக்கப்புறமேட்டு நாங்க ஸ்லோ ஸ்டார்டர்ஸ், நாங்க பொறுமையா வருவோம். போன டைமும் 5ல 1 ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியும், குவாலிஃபை ஆகி வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த டைம் பண்ணுவாங்களா தெரியாது. பண்ற அளவுக்கு ஸ்குவாட் இருக்கு, கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா பண்ணலாம், அவ்வளவுதான். பட் இந்த டைம் வந்து எல்லா டீம்ஸுமே நல்லா பண்றாங்க. ஒரு போன டைமும் நல்லா தான் பண்ணாங்க. பஞ்சாப் நல்லா பண்ணாங்க, டிசி எல்லாம் டாப்பா இருந்தாங்க, ஆர்சிபி நல்லா பண்ணாங்க. அதான் சொல்றேன், அந்த டைம் காம்படிஷன் அதிகம். அந்த 4க்குள்ள போனோம்னா காம்படிஷன் அதிகம். அதுக்கு இனிமேல் வர மேட்சஸ் எல்லாம் அதான் கரெக்ட். ஒன்னும் 9 மேட்சஸ் இருக்கு, 9 மேட்சஸ் இருக்கு. 9ல 7 ஜெயிச்சா 16 பாயிண்ட் தான் குவாலிஃபையா இருக்கும். 9ல 7 கேப்பபிளான ஸ்குவாட் தான். வி வெயிட் அண்ட் சி. ஜெயிப்பாங்களான்னு சொல்ல முடியாது, தோப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வெயிட் அண்ட் சி. ஆனா 4th பொசிஷன் தான். இல்ல ஆமா 4th. ராஜஸ்தான் 9க்கு 9 ஜெயிச்சா வேணா ராஜஸ்தான், ஆர்சிபி அண்ட் தென் யாரு
பஞ்சாப் 3மே கன்ஃபார்ம்டு. அப்படி எல்லாம் இன்னும் சொல்லவே ஒரு டீம் முடியாது. மட்டும் தான். அத பத்தி நீ பேசுவோம். வேணா அத பத்தி பாரு. சரி ஓகேடா. இதுதான் நடக்கும். சரி ஓகே. சரி ஓகே. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இப்போ ஒரு வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.